அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏனுடைய கவுன்சிலிங்கில் ஃபைனல் கட்டம்னு சொல்லக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கினுடைய லாஸ்ட் இதாக இருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் வரும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத முதல் தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக வரலாம். ஸோ நிறைய பேருக்கு அப்படி வரும், ஒரு சிலருக்கு அப்படி வராது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய காலேஜே உங்களுக்கு டென்டேட்டிவாக வரும். ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தது வராம, அதாவது 2வது காலேஜாவோ 3வது காலேஜ் 4வது காலேஜா கொடுத்துருப்பீங்களா, 5வது காலேஜ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக வரலாம். நீங்கள் கேட்கல எத்தனை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஒரே ஒரு காலேஜ் தான் வரும். ஸோ ஓகேங்களா, அதனால இதில் ஏதோ ஒரு காலேஜ் வந்து 5 6 கொடுத்துருக்குது வரலாம். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற எந்த ஒரு சாய்ஸுமே உங்களுடைய ரேங்க்குக்கு, அதாவது கம்யூனிட்டி ரேங்க்கு இல்லை ஜென்ரல் ரேங்க்கு வந்து டர்ன் அப் ஆகலை அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த காலேஜும் அலர்ட் ஆகாமல் வரலாம். மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 3வது பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக வரவே கூடாது. ஏன் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அலாட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். உங்களுடைய பேர், கம்யூனிட்டி ரேங்க்கு எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணீங்களோ அதனுடைய இதுவே வந்துடும், ஃபர்ஸ்ட் இதே வந்துடும். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் இது வந்துச்சுன்னா ஒரு 3 ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை இது பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். சரி, என்ன வரும் அப்படின்னா, இந்த அலாட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். 2, இல்லை எனக்கு இது வேணாம், நான் தெரியாமல் இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸை கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து செகண்ட் கவுன்சிலிங், அதாவது அடுத்த கவுன்சிலிங்கில் நான் வேற காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி 2வது. 3வது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த அலாட்மெண்ட்டும் வேணாம், இந்த கவுன்சிலிங் வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே வரும்போது எப்படி அதை ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய டெக் சேனலில் போடுவோம். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது எனக்கு தேர்ட் ஆப்ஷன், எனக்கு இந்த கவுன்சிலிங் வேணாம், இந்த அலாட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றது தேர்ட் ஆப்ஷன். நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் டிஎன்இஓட கிடையாது. எது மட்டும்னா ஃபீஸை மட்டும் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கல, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2வதோ 3வதோ 4வதோ எதுவோ கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எல்லாம் போட்டு வரும். அதில் காலேஜ், எந்த காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும். ரைட், அதில் நீங்கள் இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. அப்வர்ட் மூவ்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் 5வது சாய்ஸாக கொடுத்துருக்க காலேஜ் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து 3வது சாய்ஸ் 2வது சாய்ஸ் கொடுத்துருக்க காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5வது கொடுத்ததுலேருந்து 2வது காலேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, அந்த 2வது காலேஜுக்கு கொடுத்தவங்க எடுக்காமல் இருந்தாங்கன்னா அதில் வேகன்சி கிரியேட் ஆகும். அந்த வேகன்சியை நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 2வது ஆப்ஷன். ரைட்டுங்களா. எப்பயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த காலேஜ் தான் அப்படி ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இதே கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. 2வது ஆப்ஷன், அதாவது ஐ அக்செப்ட் தட், இந்த ஒதுக்கீட்டை ஏற்றுக்கிறேன், அதே மாதிரி முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற முடிஞ்சால் முன்னேறிக்கிற 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஆனால் டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இப்போ வராது, உங்களுக்கு டிலே ஆகி தான் வரும். ஓகேங்களா. 3வது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட நான் ஏற்கவில்லை, அதாவது இது ஏற்றுக்கல, இதாவது எனக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வேணாம், எனக்கு 2வது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அலாட்மெண்ட் எனக்கு வேணாம், முன்னாடி போக முடிஞ்சால் எனக்கு 5வது அலாட்மெண்ட் 5வது சாய்ஸ் கொடுத்துருக்குது வேணாம், 3வது சாய்ஸோ 4வது சாய்ஸோ கிடைச்சா எனக்கு அலாட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கறதா 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒதுக்கப்பட்டதும் வேணாம், ஆனால் அடுத்த கட்ட கலந்தாயிருக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து 4வதா பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எனக்கு இந்த சாய்ஸும் இந்த
இதுவும் வேணாம், இந்த அலாட்மெண்ட்டும் வேணாம், எனக்கு கவுன்சிலிங்கும் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5வது. இதை கொடுத்துட்டிங்கன்னா கவுன்சிலிங்லேருந்து வெளியே போயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஃபண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம டெக் சேனலில் போடுவோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா 3ஆவதாக ஒரு சாய்ஸு. இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரவே கூடாது. ஏன் அப்படின்னா நிறைய சாய்ஸ் அதுக்கு தான் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரேராக வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு எந்த காலேஜும் செலக்ட் ஆகி வராது, நீங்கள் பயப்பட வேணாம். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணணும். அதாவது முந்தைய விவரங்களுக்கு என்னுடைய இது முன்னேற வாய்ப்பு இருந்தால் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இது நான் வந்து அடுத்த கட்ட கலந்தாய்வு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 3ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுத்துருவாங்க. அதாவது ஏதாவது வாய்ப்புனா நீங்கள் செலக்ட் பண்ணதில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பண்ணிங்கன்னா சடனாக வந்து செகண்ட் கவுன்சிலிங் போயிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடும். சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எதிலோ ஒன்று சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அலாட் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இருக்குங்களா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். அது நெக்ஸ்ட் டே வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை என்ன செய்யணும், டவுன்லோட் நவுன் இருக்கும். ஸோ இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதேமாதிரி நேமு, கம்யூனிட்டி என்னது, என்னென்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வரும். இதைத்தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் போய் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் ஆர்டர் வந்திருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் இது பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த அட்மிஷன் போடும்போது தான் இந்த கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய அந்த 5000 ரூபீஸோ இல்லை 1000 ரூபீஸோ டிடெக்ட் பண்ணிட்டு மீத அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கவனமாக பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய கன்ஃபார்ம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இன்னைக்கும் நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நாளைக்கு 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப் இந்த கவுன்சிலிங்கு. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லோருக்கும் நல்ல காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை செய்வேன். அப்புறம் மேலும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்குது ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெக் சேனலில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்ற அப்ளிகேஷன்ஸோடு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள். அதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சேனலுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பயுமே கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொன்றையுமே பண்ணுங்கள். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது உடனே கன்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். அதேமாரி கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு 5 o'clock முன்னாடியே நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா நெட் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதனால் லாஸ் ஏற்படலாம். ஸோ அதனால் ஒரு 3 o'clock முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.